ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவி ஆர் பன்னீர் மசாலா. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 200 கிராம் வந்து பன்னீர் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி க்யூப்ஸாக. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை வந்து ஒரு 5 மினிட் நம்ம வந்து கலந்து வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த பன்னீர் மசாலா பார்த்திங்கன்னா கீ ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, நான்னு, புரோட்டா எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நல்லாவே வந்து சூட்டபிள் ஆகும். ஸோ எப்படி எந்த ப்ராசஸில் இதை வந்து நான் வந்து பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பன்னீர் வந்து சாத்தே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சு இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து நெய் போட்டு இதை வந்து மேரினேட் பண்ணால், அதாவது சாத்தா பண்ணால் ரொம்ப வந்து நல்லா மணமாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதிக அளவு இதுக்கு நெய் தேவையில்லை. கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணி இதை வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்து வச்சிடலாம். அதாவது சாத்தா பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த பன்னீர் மசாலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து நான் கூட ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக காம்பினேஷன் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அந்தளவு டேஸ்ட்டு வந்து எம்மியாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செய்கிறது இது வந்து தாபா ஸ்டைலு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப ஆசமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து டர்ன் பண்ணிடலாம் ஒன்ஸு. ரொம்பவே வந்து நல்லா இதாவது ப்ரௌனிஷ் ஆகணும்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு இப்படி வந்து நம்ம வந்து திருப்பி போட்டால் போதும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பன்னீர் வந்து ஹெல்த்தி கூட. நம்ம பசங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பால் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஏன்னா அந்த புரோட்டீன் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது, கால்சியம் எல்லாம் தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து பால் குடிக்கிறாத பசங்க கூட இந்த மாதிரி பன்னீர் நம்ம செஞ்சு கொடுத்தா அவங்கள வந்து ஹெல்த்தியாக நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பன்னீர் கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு அதே பென் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் வாஷ் பண்ணல. அந்த பன்னீர் வந்து கிரேவி சாத்தா பண்ண அதே பெனில் தான் நான் இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆயிலும், அதுக்கப்புறம் வந்து கீயும் ஆட் பண்ணிக்கிறேன், நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு சூடாயிடுச்சு ஆயிலும் நெய்யும். ஸோ இப்போ வந்து ஒரு 2 வந்து பட்டை, 2 ஏலக்காய், 2 வந்து கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை. சும்மா நம்ம வந்து மைல்டாக தான் இதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பாருங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு தகுந்த மாதிரி இந்த ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மெம்பர்ஸ் வந்து அதிகமானாலோ கம்மியானாலோ கூட்டியோ குறைச்சோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். 4 மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து மெலிசாக கட் பண்ணி கொஞ்சம் வந்து ப்ரௌனிஷ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வந்தாலும் போதுமானது. ரொம்ப வந்து ரெட் கலராக ஆகணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஸோ கிரேவி ஒரு மாதிரி வந்து இனிப்பாக திகட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணி இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வித்தின் வந்து ஒரு 15 மினிட்குள்ளார இந்த கிரேவி நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 தக்காளி வந்து மீடியம் தக்காளி வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் மிக்சியில். இதுவும் இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இதுக்கு வந்து வதங்குறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ நல்லா நம்ம வந்து அந்த தக்காளி, வெங்காயம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 2 நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள்தூள் ஆல்ரெடி நம்ம வந்து பன்னீர் வந்து சாத்தே பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அதிகமாக தேவையில்லை, கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும் ஒரு பிஞ்ச் அளவு. ஸோ இதில் வந்து கொரியாண்டர் பவுடர் அதாவது கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு தகுந்த மாதிரி தாராளமாகவே இது வந்து நீங்கள் போடலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த மசாலாஸோட ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் கலரே வந்து நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்கள் மேலே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறேன். நான் தயிர் ஆட் பண்ணுறேங்க. நல்லா இது புளிக்காத தயிர். ஸோ புளிச்ச தயிரை ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ இதில் வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து கலந்துக்கலாம்.
ஸோ இதுவும் இந்த மசாலாஸோட நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நம்ம கலந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஒரு அரை கிளாஸ் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து நம்ம கொதிக்கிறதுக்கு விடலாம். நம்ம போட்ட அந்த வெங்காயம், தக்காளி அதெல்லாம் நல்லா கொஞ்சம் வந்து வெந்து வரட்டும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது இருக்கட்டும். ஒரு 5 மினிட் நம்ம வந்து இதை வேக விடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொரு இதில் பேஸ்ட்டு அரைக்க போகிறேன். அதாவது பாதாம், முந்திரி. பாதாம் வந்து ஒரு 8 பாதாம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி ஒரு 4 முந்திரி. இதோட வந்து கசகசான்னு சொல்லுவோம். அது இது தனியாக அரைச்சி வச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம போட்ட அந்த வாட்டர்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பேஸ்ட்டு அரைச்ச பேஸ்ட்டை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப ஃபைனாக பேஸ்ட்டாக அரைக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து கொரகொரப்பாக அரைச்சி இதில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரொம்ப அந்த கிரேவியோட சப்பாத்தி நானோட சாப்பிட்றப்போ ரொம்பவும் கடிப்படுறப்போ நல்லாயிருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, லிக்விடாக வேணுமோ அல்லது வந்து திக்காக வேணுமோ, எந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் வேணுமோ அந்த மாதிரிக்கு உங்களை வந்து இது கிரேவி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த டைம் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் புலாவ் தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து எனக்கு கிரேவி கன்சிஸ்டன்ட்டில் வேணும். ஸோ அதனால் இப்போ வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ நாம் வந்து அந்த எடுத்து வச்ச நம்ம ரோஸ்ட்டு பண்ணி வச்ச பன்னீரும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பன்னீர் வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து பன்னீர் அதிக நேரம் வந்து நம்ம வந்து கொதிக்க வச்சு அது வந்து ஹார்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்து நம்ம வந்து லாஸ்ட்டில் தான் ஏன்னா வந்து ஆல்ரெடி பன்னீர் பார்த்திங்கன்னா அது ஒரு இது. ஸோ அதனால் வந்து நம்ம ஆல்ரெடி அதை வந்து சாத்தை பண்ணி தான் எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 2 மினிட்லேருந்து 3 மினிட் வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கிரேவி திக்காகிற வரைக்கும் விட்டுடலாம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். நார்த் இந்தியன்ஸில் இந்த மாதிரி கிரேவிஸில் எல்லாம் அந்த கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை, இது நான் வந்து வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கையில் கசக்கி ஆட் பண்ணுறதுல அந்த அரோமா ஸ்மெல் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. நம்ம கிரேவி கூட நல்லா வந்து வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு 2 மினிட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் இதில் வந்து கொரியண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறேன் கொஞ்சம். லாஸ்ட்டாக தான் நம்ம எந்த ஒரு டிஷ்லையும் ஆட் பண்ணால் ரொம்ப மணமாக சுவையாக இருக்குங்க. ஸோ இப்போ அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா அல்லது பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்கு நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் புலாவ் தான், நார்மல் புலாவ் தான் இன்றைக்கி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ வாங்க அதுவும் என்ன மெத்தடில் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து காலையில் டைம் சில்ட்ரன்ஸ் அவசரத்தில் பண்ணிட்டு இருக்கேன் நான் இது மார்னிங்கு. ஸோ இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டு, ஆல்ரெடி நம்ம வந்து பார்க்குற அந்த போடுற மாதிரி தான், புலாவ் செய்கிற மாதிரி தான் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் காஞ்சதும் இதில் ஹோல் ஸ்பைசஸ், கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது புரிஞ்சதும் நம்ம வந்து நான் ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும்தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக தான் இந்த ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸு. அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் நான். ஸோ இதுவும் கொஞ்சம் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நம்ம. ஸோ இந்த புலாவுக்கு தேவையான ஒரு தக்காளி பார்த்திங்கன்னா, பாதி தக்காளி நான் எடுத்திருக்கேன். ஸோ அதே வந்து போதும், அதிகமாக தக்காளி ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து அந்த புலாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும், ரெட்டிஷ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். ஸோ எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் புதினா இலைகள் நான் வந்து ஆட் பண்ணுறேன். 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ இதுவும் நல்லா சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஸோ நல்லா நம்ம போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, ஆனியன்ஸோட நல்லா ராஸ்மல் எல்லாம் போயிடுச்சு. இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் 2 கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸு. ஸோ அதுக்கு வந்து 1:2ங்கிற கணக்கில் நம்ம வந்து 4 கிளாஸ் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ 4 கிளாஸில் நான் வந்து ஒரு 3 கிளாஸ் மட்டும்தான் இதில் வாட்டர் ஆட் பண்ணுறேன். பாஸ்மதி ரைஸ்க்கு ஆல்ரெடி இதில் தக்காளியில் அதுக்கப்புறம் எல்லாம் ஜூஸ் இறங்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 1/2 கிளாஸ் நான் வந்து கம்மி பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து நமக்கு ரைஸ் வந்து முழுசாக இருக்கும், உடையாமல்.
ஸோ இப்போ 3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 கிளாஸ் கணக்கு வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து கலந்து ஒரு மூடி போட்டு கொதி வரட்டும். நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம், வெயிட் பண்ணலாம். ஒரு 2லேருந்து 3 மினிட் மட்டும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூடி எடுத்துகிட்டு நல்லா வந்து கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரிசியில் இருக்கிற வாட்டர் எல்லாம் நம்ம நல்லா வந்து ஸ்ட்ரைன் பண்ணி அதுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணுறோம் இதில். ஸோ வாட்டரோடு இருந்தால் அது வந்து அதிகமான குழைப்புத்தன்மையாக ஆகிடும் நம்ம போட்ட ரைஸு. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு, அதாவது நல்லா தண்ணியை வந்து இது பண்ணிவிட்டு அது ஸ்ட்ரைன் வடிகட்டிட்டு நீங்கள் வந்து அரிசி இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து எல்லா ரைஸும் இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ரைஸ் போட்ட வாட்டி இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம போட்ட அந்த வாட்டர் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இன்னும் வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து நம்ம வந்து இதை தம் விட்டுடலாம். அதாவது மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து விசில் போட்டோம்னா, அதாவது விசில் வரக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்தில் வந்து நமக்கு தம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன் பார்ட் ரெசிபியை இதை கூட ட்ரை பண்ணலாம். குக்கரில் பண்ணுறதுனா ரொம்ப வந்து ஈஸியாக பண்ணிடலாம் இது. ஸோ இப்போ வந்து மூடி போட்டுடலாம். நம்ம நல்லா வந்து கலந்துக்கலாம் ஒரு தடவை. கீழே இருக்கிற அடியில் இருக்கிற அந்த ரைஸ் எல்லாம் மேலே எடுத்து விட்டுடுங்க 2, 3 தடவை. அரிசியும் வந்து இதில் உடையக்கூடாது. உடையாமல் நீங்கள் வந்து பார்த்து வந்து இது திருப்புங்க. ஸோ இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் நான் வந்து நெய் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம். இப்போ 2 மினிட் மட்டும் வெயிட் பண்ணலாம். நம்ம அதிகமாக வந்து மினிட்ஸ் விடக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள் ஒரு 2 மினிட் ஆகிடுச்சு. நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நம்ம அந்த குஷ்கா புலாவும் நல்லாவே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடியிலேருந்து நம்ம வந்து அந்த ரைஸ் எல்லாம் திருப்பி போட்டுடலாம். ஸோ நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்குது. இந்த மெஷர்மெண்ட் தான் நமக்கு முக்கியம். ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து நெய் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம பசங்க சாப்பிட்றது, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு நல்லாவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து மூடி போட்டுடலாம். ஸோ இப்போ சூப்பரான கலர்ஃபுல்லான பன்னீர் கிரேவி ஆர் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் சில்ட்ரன்ஸை அசத்துங்க. ஸோ என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ.